நம்ம எல்லாருக்கும் இந்தியான்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கலாச்சாரம் தான் ஞாபகம் வரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்குது. அது நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும், ஃப்ரம் ராஜஸ்தான் டு நார்த் ஈஸ்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கலாச்சாரம் வித்தியாசமாக இருந்துருக்கு. கலாச்சாரம் மட்டும் இங்கே வித்தியாசமாக இல்லைங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான ஷெட்யூல்டு ட்ரைப் இருக்காங்க. ஏன் இந்த ஷெட்யூல்டு ட்ரைப்னா, ஏன்னா நான் இப்போ வந்து பார்க்க போகிறதும் ஒரு ஷெட்யூல்டு ட்ரைபு தான். அதுவும் எங்கே இருக்காங்கன்னா, இந்தியாவின் கோல்டஸ்ட் டெசர்ட் என்று அழைக்கப்படுற லடாக்கில் இருக்காங்க. அவங்கள தேடி தான் இந்த பயணம் இருக்க போகுது. அவங்கள பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, அவங்களோட வாழ்வியல், அவங்களோட உணவு முறை, அவங்க எப்படி அந்த கடினமான அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வாழ்கிறாங்கங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு ராவான அட்வென்ச்சர் இருக்க போகுது. ஏன்னா இது மாதிரி ஒரு ராவான அட்வென்ச்சர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ப்ளஸ் முக்கியமாக வந்து நம்ம ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணி போகிறோம். லேலேருந்து கொர்சாக்குங்கிற கிராமத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரவுண்டு ஒரு 4500 அடி, அதாவது கடல் மட்டத்துலேருந்து இருக்குது. ஸோ மிகவும் வந்து மோசமான ஒரு காலநிலை இதில் இருக்காங்க. அவங்கள போய் பார்க்க போகிறோம். அவங்க கூடயே வந்து நம்மளோட வாழ்வியல் என்னங்கிறதையும் கற்றுக்க போகிறோம். நம்மளும் வந்து இதோட பயணத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கான தான் இந்த பயணம். என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த ராவான அட்வென்ச்சருக்கு நிறைய பாசம், அன்பு, அப்புறம் நிறைய வித்தியாசமான விஷயங்களும் அவங்ககிட்ட கற்றுப்போம். வாங்க போவோம். ஓடின்னு கூப்பிட்டாங்க. லெட்ஸ் கோ. லே வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்குது. சமச்சில்லாக இருக்குது. அந்த மவுண்டெயின்ஸ்லாம் வந்து மிஸ்ட்டு கவர் ஆன மாதிரியே இருக்குது ஃபுல்லாக. எனக்கும் வேறு தொண்டை கட்டிகிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில். சரி போவோம்மா. போயிட்டு நான் இங்கேருந்து ஹாஸ்டல் போகணும். ஹாஸ்டல் போயிட்டு இங்கேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் வருது ஹாஸ்டலு. ஸோ போய் தேடுவோம் வாங்க. அஃபிஷியலி வி ஆர் என்டரிங் லே. பாருங்க, லேன்னு போர்டு போட்டிருக்கு. ஸோ இப்போ லேக்கு தான் போயிட்டுருக்கேன். எல்லாம் இந்த ஷேர் டாக்ஸி கேபுன்னு போயிட்டாங்க. நம்ம தான் வந்து சரி நடந்து போகலாம், 4 கிலோமீட்டர் தானே, கொஞ்சம் அக்ளைமேட்டைசேஷன் ஆகும். அக்ளைமேட்டைசேஷன்னா உங்கள் பாடி இந்த வெதருக்கு வந்து சூட்டபுளாக, எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு கிளைமேட்லேருந்து வந்திருப்பீங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500 அடி. இந்த 3500 அடிக்கும் உங்கள் பாடி வந்து அடாப்ட் ஆகணும். அதாவது இங்கே வந்து தின்னஸ்ட் ஆஃப் ஏர் தான் இருக்கும். அந்த தின்னஸ்ட் ஆஃப் ஏருக்காக இங்கே வந்து அக்ளைமேட்டைசேஷன் ஆவாங்க. 2 நாளைக்காவது ஆவாங்க. ஸோ கொஞ்சம் நடந்தோன்னா நமக்கு இந்த ஈஸியாக இருக்கும். பாடி வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கும். அதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் அப்படியே வாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு. யாருமே இல்லை பாருங்கள் ரோட்டில், நம்ம மட்டும் தான் நடந்து போயிட்டுருக்கோம். காலையில் நடந்து வரும்போது வித்தியாசமாக ஒன்று பார்த்தேன். என்னென்னா, இந்த செவத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் பேர் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸ்பாட்டட் ஃப்ளை கேச்சர், அப்புறம் இந்தியன் கோல்டன் ஆரியல், ராக் பண்டிங், லாங் டெயில் ஸ்ட்ரைக், கிரேட் கிரெஸ்டட் கிரெபி, இதே மாதிரி ஏகப்பட்ட பறவைகள் இருக்குங்க. இங்கே இந்த பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும். அதாவது போகும்போது லைக் ஆன்லைனில், சோமோரிரி லேக்கில் இந்த பறவைகளை பார்க்க முடியும். அதனால தான் இந்த பறவைகளை வந்து இந்த சிவத்தில் வந்து வரைஞ்சிருக்காங்க. க்ரோ தெரியும் உங்களுக்கு, காக்காண்டு, பிளாக் ஹெட்டட் கல்லு, ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அந்த லேண்ட்ஸ்கேப் தாங்க, அந்த டெசர்டட் மவுண்டெயின்ஸ் தான் எனக்கு வேறு மாதிரி இருக்குங்க பார்க்கவே. பாருங்க, வைல்டு யாக். இது கண்டிப்பாக பார்ப்போம் இந்த வைல்டு யாக்கை. டிபெட்டன் கெசல் இருக்குது. யூரேஷியன் மிங்ஸ், ஹவாயன் மர்மோட்,
ஐபெக்ஸ்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐபெக்ஸ்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில். ரெட் ஃபாக்ஸ் இதையும் பார்க்கலாம். ஒயில்ட் டேஷ் சரி எல்லாமே இருக்குங்க. எல்லாத்தையுமே பார்க்க முடியும் போனால். ஆனால் நம்ம அதான் ரொம்ப ரிமோட்டான ரீஜனுக்கு தான் போக போகிறோம். பார்ப்போம். நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். இன்றைக்கி வந்து நம்ம எந்த வேலையும் பார்க்க போகிறது கிடையாது, எங்கேயும் போக போகிறது கிடையாது. ஈவினிங் ஆனால் எங்கேயாவது மார்க்கெட் போய்ட்டு பார்த்துட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துப்போம். ஏன்னா வெதர் சூட்டபிள் ஆனால் நம்மளால் வந்து எங்கேயுமே போக முடியாது. அதான் ஒரே பிரச்சனை. வார்ம்லி வெல்கம் இஸ் ஹோலினஸ் 14th Dalai Lama to UT Ladakh. லடாக் வந்திருந்தாருங்க தலை லாமா. ஆக்சுவலாக ஒரு ஜூலை 25 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட்டு மந்த் தலை லாமா வந்து இங்கே விசிட் பண்ணி நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் லைக் டிவோட்டீஸ்க்கு நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ், புத்திசமை வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணார். நிறைய பேர் தெரியும் தலை லாமா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு புத்திசமை ப்ரீச் பண்ணுற ஒரு லீடர். நோபல் ப்ரைஸ் கூட வாங்கியிருக்காரு. டிபெட்டை சேர்ந்தவர். சைனாவில் வந்து டிபெட் ரீஜியன்லாம் அவர் பிறந்தவர். ஸோ அவரோட இதுவாக தான் இங்கே ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ளாக்ஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் வாங்கி இந்த மாதிரி வண்டியில் ஓட்டணும்னு ஆசைங்க. இந்த ஃப்ளாக் எல்லா இடத்துலையும் இருக்குங்க பாருங்கள், எல்லா இடத்துலையும் தொங்கிட்டு இருக்கு. லடாக்கில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மலையிலே இந்த மாதிரி வீடுலாம் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே நிறைய வீடுலாம் கட்டி வச்சுருக்காங்க மலையிலேயே. ஏகப்பட்ட வீடுங்க இருக்குது. எல்லாம் மண்ணாலையும் கல்லாலையுமே செய்யப்பட்ட வீடுங்க. இப்போலாம் நிறைய ரைடர்ஸ் போகிறாங்க. வேறு எப்படின்னா இங்கெல்லாம் வந்து கட்டி மக்கள் இருக்காங்கங்கிறது தெரியல. இதுதான் வந்து அந்த டெரெயின், இந்த ஹார்ஷான டெரெயினில் மக்கள் வந்து இந்த மாதிரி வசிக்கிறாங்கங்கிறது தான் வந்து முக்கியம் இங்கே. அந்த மாதிரி தான் அந்த இடத்துல எடுத்து போயிருக்காங்க. மேலே இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. ஹோட்டலாக எல்லா இடத்துலையும் வீடு கட்டி வச்சுருக்காங்க. வேறு லெவல். இதெல்லாம் வந்து கட்டுறதுக்கு, பொருள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இதுவே கஷ்டமாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஆனால் இவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இதுதாங்க நம்ம தம்பி இந்த ஹாஸ்டலு, லே ஹாஸ்டல்னு சொல்லிட்டு இங்கே பஜார் பக்கத்துலேயே இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே அட்ஜசண்டாக பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மலையில் அந்த வீடுகள்லாம் இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது. நல்லா வெயில் அடிக்குது. காலையில் நல்லா வந்து மூடிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ நல்லா வெயில் அடிக்குது. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 320 ரூபா ஆச்சு ஒரு நாளைக்கு. நான் அகோடாவில் புக் பண்ணேன். ஏன்னா டேரெக்டாக வந்தீங்கன்னா இங்கே காஸ்ட் அதிகமாகுது. அதனால் நான் அகோடாவில் புக் பண்ணேன். ஆனால் booking.comலையும் அகோடாலையும் செக் பண்ணி பார்த்தேன். மோராக பார்த்தீங்கன்னா அகோடாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது, booking.comல ரொம்ப அதிகமாக காமிக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. டார்மெட்ரி தான். இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் வியூ. இது ஈக்குவலாக தெரியுது பாருங்கள்.
இந்த பக்கம் ஃபுல்லாக மவுண்டெயின்ஸு. அந்த மவுண்டெயின்ஸில் எல்லாமே வீடு கட்டியிருக்காங்க. மொனாஸ்ட்ரீஸும் இருக்குது. ஓரளவு உங்களுக்கு தெரியும். இருட்டாயிருச்சுங்க. ஸோ இப்போ போயிட்டு ஃபுட்டு ஏதாவது வாங்கிட்டு எனக்கும் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது நாளைக்கு. ஸோ அதை வாங்கிறதுக்காக இப்போ போயிட்டுருக்கேன். அதே மாதிரி போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டும் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. மணி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 மணி ஆகுது. 7:30 மணிக்கு அந்தளவுக்கு. ஏன்னா இங்கே வந்து சன்செட் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இந்த மாதிரி இடத்துல. மக்களே, இங்கே ஒரு லோக்கல் கடைக்கு வந்தேன். லோக்கல் கடைக்கு வந்து சிக்கன் துப்பா ஒன்று ஆர்டர் பண்ணேன். ப்ளஸ் வந்து மோமோஸ் இது ஆர்டர் பண்ணி சரி சாப்பிட்லாம். எப்பயுமே வந்து ஊருக்கு போகிறோன்னா அவங்களோட லோக்கல் டிஷ்ஷை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து வழக்கம் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. துப்பாங்கிறது உங்களுக்கே தெரியும், நூடுல்ஸ் சூப்பு. நூடுல்ஸ் சூப்பில் வந்து கொஞ்சம் சிக்கன் ஆட் பண்ணியிருப்பாங்க. மோமோஸ் வந்து ஸ்டீம்டு மோமோஸ் சொன்னேன். ஸ்டீம்டு மோமோஸும் வந்துடுச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போம். Good. Soup. இதுதாங்க லேயோட மெயின் பஜார் ஏரியா. ஏகப்பட்ட கடைகள் ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஆர்ட் கேலரிஸ் ப்ளஸ் இல்லை ரெஸ்டாரண்ட்ஸு அப்புறம்லாம் சாவனீஸ்லாம் இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் சாவனீஸ் இருக்குது. பாருங்க டிபெட்டியன் ஆர்ட்ஸ், ஷால்ஸு, ஜுவல்லரி, சாவனீஸ் இதெல்லாம் இந்த மாதிரி. அந்த ஷால்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஸ்ட்ரீட்டு. அந்த பக்கம் பேங்க் இருக்குது, புக் ஷாப் இருக்குது. பேங்க்கு புக் ஷாப்லாம் இருக்குது. பாருங்க ஜாக்கின்னு டிஷர்ட்டு எல்லாமே இருக்குது. ஷர்ட்டு, இந்த உல்லன் டிஷர்ட்டு வேணா வாங்கிக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு ரேட்லாம் கம்மியாக தான் இருக்கும் இங்கே. வேணா இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் இங்கே. எல்லாமே ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாமே. கீழே வந்து ஏதோ தாபா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க சைன் போர்டு வச்சிருக்காங்க. ஐ லவ் லே சைன் போர்டு. எல்லா இடத்துலையும் இன்னொரு சைன் போர்டு வச்சிருக்காங்க. லே கேஃபே. இன்னமும் சாவனீஸ் தான் எல்லாமே. Thank you. இந்த மாதிரி வந்து இங்கே டூரிசமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் இந்நேரம் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கணும். ஆனால் எதுவுமே க்ரௌடடாக இல்லை. ஏன்னே தெரில எனக்கும். லே வந்து அந்தளவுக்கு க்ரௌடடாக இருக்கும் இந்த டைம்லலாம் வந்து. பட் ஆனால் இங்கே பாருங்கள்
க்ரௌடே வந்து கம்மியாக இருக்குது. இந்த டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஏரியாவில். அதான் ஏனே புரிய மாட்டேது. அது ஒரு பக்கம் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது, அதுவும் ஒரு பக்கம் இருக்குது, அட்டாக் நடந்தது, அதனாலே யாரும் வராமல் இருக்காங்க. பட் இங்கே டூரிசமே அந்தளவு டெவலப் பண்ணலங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. டூரிசம் வந்து அண்டர் டெவலப்டாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் வந்ததுலேருந்தே பார்த்துட்டேன், யாருமே காணோம் அந்தளவுக்கு. ஆனால் அதிகமாக டூரிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஜப்பான், சைனா இங்கேருந்துலாம் வந்திருக்காங்க. அது ஹாஸ்டல்லையும் நான் பார்த்தேன். சீரியஸ்லி திஸ் இஸ் அண்டர் டெவலப்டுங்க. இந்த நாடு வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் டெவலப்டாக இருக்குது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. இது பார்த்தீங்கன்னா அதுதாங்க, லே வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா லேவை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, ஆனால் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப வேறையாக இருக்குது. ப்ளஸ் ரிப்பட்டேட்டிவான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தான் இருக்குது. லைக் நுப்ரா வேலியோ சரி, அடுத்து பேங்காங்கோ சரி, இது மட்டும்தான் இங்கே டூரிஸ்ட்டாக வந்து காமிச்சிட்ருக்காங்க. நிறைய இருக்குங்க. நான் நாளைக்கு காட்டுறேன், நாளைக்கு நம்ம போவோம், அப்போ காட்டுறேன் எல்லாத்தையும். ஓகேவா? இப்போ நான் போய்ட்டு இப்போ கொஞ்சம் திங்ஸ் பை பண்ணிட்டு இன்னும் சீக்கிரமாக தூங்கணும். ஏன்னா காலையில் சீக்கிரம் இருந்தால் தான் நம்ம கிளம்ப முடியும். கிளம்பி போயிட்டு ஹிட்ச் ஹைக்கிங் எடுக்கணும். ஹிட்ச் ஹைக்கிங் எடுத்தால் தான் வேலை நடக்கும்.